அதிக குரோத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான கம்பெனியெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 4 ரேஷியோ நம்ம பார்த்தாவே ஒரு அளவுக்கு சூப்பரான கம்பெனியை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி முதலீடு அதில் பண்ணிவிட்டு அதிகமான வெல்த்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். 2 சூப்பரான கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பரான கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம முதலீடு பண்ணும்போது ஜஸ்ட்டு நம்பர்லலாம் நம்ம பார்த்து முதலீடு பண்ணக்கூடாது. அதாவது 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 20 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிலாம் பார்த்து வாங்கக்கூடாது. ஒவ்வொரு ஷேருக்கு பின்னாடியும் ஒரு கம்பெனி இருக்குது. அதனால் அந்த கம்பெனியை பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சூப்பரான பிஸ்னஸில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த பிஸ்னஸை அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிடி டிவிடி பிளேயர்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. அதேமாதிரி ரேடியோலாம் இருந்துச்சு, அதுவும் கிடையாது. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கிட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிச்சு. நம்ம மொபைல்லையே நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த நியூஸ் பேப்பரு சிடி டிவிடி பிளேயர் வச்சிருக்க கம்பெனிலாம் முதலீடு பண்ணாங்களோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா லாஸில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போலாம் அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 20-30 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் முதலீடு பண்ணால். அடுத்தது சூப்பரான ப்ரொமோட்டராக அவங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நிறைய ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும் கம்பெனியை விற்றுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ப்ரொமோட்டராக அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அந்த ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு தராரா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம எப்பயுமே வாங்கணும். அதனால் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது அப்படின்னா அந்த டீ கடை ஓனர் ரொம்ப நல்லவராக கரெக்டாக நடந்துக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த டீ கடையை பார்த்தீங்கன்னா போவோம். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த டீ கடையை நம்ம வாங்க போகிறதா இருந்தாலுமே இப்போ ஒரு பார்ட்னராக ஆக போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையோட ஓனர் நேர்மையாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அந்த ஓனர் நேர்மையாக இல்லாமல் இல்லை பொய் சொல்லிட்டு இருக்காரு, இல்லை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் போய் பார்ட்னராக ஆக மாட்டோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும். அதனால் ப்ரொமோட்டரை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய ரேஷியோ செக் பண்ணுவாங்க. என்ன தான் மற்ற பி ரேஷியோ எல்லாமே நம்ம செக் பண்ணாலும் நம்ம முக்கியமாக இந்த 5 ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஈக்விட்டி ROE ரேஷியோ பார்த்தீங்கன்னா மினிமம் 20% மேலே இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது ROCE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். ROIC 20% மேலே இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் க்ரோத்து 20% மேலே இருக்கணும். ப்ராஃபிட் க்ரோத்து 20% மேலே இருக்கணும். இந்த ரேஷியோ எல்லாமே 20% மேலே இருந்துச்சுனாவே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்கும். இதில் ROE அப்படின்னா என்னென்னா நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. அதாவது கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அதோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது நம்ம கொடுத்த அமௌண்ட்டை டிவைடு பண்ணாவே வர்ற ரேஷியோ தான் ROE ரேஷியோ. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த ROEலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ROCE, அதாவது ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆப்ரேட்டிங் எர்னிங்ஸ் டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு போட்டோம்னா இதை ரேஷியோ கிடச்சிரும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரேஷியோவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கம்பெனி இவங்கக்கிட்ட இருந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா ROE பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியை மட்டும் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ரேஷியோவில் ROCEயில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட டோட்டல் லாங் டேர்ம் லைபிலிட்டி இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இருக்கும், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அசட் இருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அந்த ROCE பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்க மாதிரி நம்ம ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணணும். அடுத்தது ROIC, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட்டு டிவைட் பை இன்வெஸ்டட் கேபிட்டலில் போட்டோம்னா ROIC பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்து, அது கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் க்ரோத் வருது அப்படின்றது அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி 1000 கோடி இந்த வருஷம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதை ரெவன்யூ வராங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களோட சேல்ஸ் க்ரோத்து 50%ல் இருக்குது. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ப்ராஃபிட் growth ஒரு 500 கோடி இந்த வருஷம் இருக்குது. இதுவே அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 750 கோடி அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் அதிகமானுச்சு அப்படின்னா அப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே மினிமம் 20%க்கு மேலே நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி நல்ல ஒரு growthல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுவேன். இதில் நிறைய பேர் இந்த ரேஷியோ பார்க்க மாட்டாங்க, வெறும் PE ரேஷியோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெறும் PE ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா கரெக்டான ஒரு கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கம்பெனி பிஎஸ்சி லிமிடெட் தான், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டாக இருக்காங்க. நம்ம எப்படி இந்த காய்கடை மார்க்கெட்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்டாக்கு, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ், கரன்சி எல்லாமே இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். யார் லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டமானாலும் சரி இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களோட கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகலாம், ஆனால் அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. இப்போதைக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா NSE அண்ட் BSE தான் இருக்குது. பிஸ்னஸ் வைஸ் பார்த்தாலும் சரி இந்த பிஸ்னஸ் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா BSEயோட ப்ரொமோட்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸாக தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செபி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெகுலேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ப்ரொமோட்டர் மேலேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து நம்ம கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 1,18,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 65 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 65 தான் இருக்குது. புக் வேல்யூ 128 இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்த இந்த ரேஷியோ எல்லாமே வந்து பார்க்கலாம். ROCE 46%க்கு மேலே இருக்குது. ROE 36%க்கு மேலே இருக்குது. ROIC 93%க்கு மேலே இருக்குது. OPM 56%க்கு மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 864 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.93 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0 இருக்காங்க. அதாவது உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடையாது. டெப்ட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 65 இருக்கனால இது வந்து அதிகமான வேல்யூஷன் இருக்குது. பி ரேஷியோ நான் 20-25 தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே 25 பி ரேஷியோ வரதுல ரொம்ப ரொம்ப ரேரு. மேபி கொரோனா மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஒரு 30 பி ரேஷியோ 35 இந்த மாதிரி போகும். ஆனால் 20 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டு. மறுபடியும் கொரோனா மாதிரி ஏதாவது பெருசாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லோ பி ரேஷியோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் இவங்க அதிகமான க்ரோத்தில் இருக்கனால இந்த பி ரேஷியோ வந்து ஓகே தான். அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 485 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கோடியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் வருஷம் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்குது. நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு தான் இருக்குது. மார்ச் 2025 சேல்ஸ் 1568 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1322 கோடியாகவே இருக்குது. நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது இயர் ஆன் இயர் நெட் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம ஒரு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பார்ப்போம், பாரோயிங் பார்ப்போம், ஃபிக்ஸட் அசட் வந்து பார்ப்போம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் வருஷம் அதிகமாகணும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ரிசர்வ் வந்து இப்போதைக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது. செப்டம்பர் 2025 5129 கோடி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாகவே அப்படியே கையில் வச்சுருக்காங்க. பாரிங் வந்து 0, அதாவது இவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஃபிக்ஸ்டு அசட் வந்து பார்த்தீங்கன்னா 416 கோடியில் இருக்குது. ஓவராலாக அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 39%க்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 65%க்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 117%. அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 117% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20க்கு மேலே தான் இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக்கை வந்து கணிச்சிடலாம். இந்த அளவுக்கு சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth, ROCE, ROI, ROE எல்லாமே அதிகமாக இருக்கனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்குது. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட் வந்து பார்க்கலாம். F8 வந்து பார்த்தீங்கன்னா 16.25% இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 19.99%. கவர்மெண்ட்டு கிட்ட 0.09% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 63.76% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஷேர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா D8 இப்போ அதிகம் 19 வந்துருச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் குவார்ட்டரில் LIC வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% ஷேர் ஹோல்டிங் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி LIC இதில் வந்து இல்லாமல் இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமாகவே லாஸ்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 5% வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னமும் FID வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 2017 இப்போ வரைக்கும்
23 மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2341% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 8 வருஷத்தில் 23 மடங்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபம். அதே மாதிரி 2 தடவை வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. 2022 ஒரு தடவையும் 2025 ஒரு தடவையும் போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போனஸ்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அதோட ஹையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸ் வந்தாங்க. மறுபடியும் இப்போ அதோட ஹைக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பக்கத்தில் பார்க்கலாங்க. இந்த ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியும் கூட. அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெடு. இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். அப்படி தெரியலனா கூட இந்த கம்பெனியோட ப்ராடக்டை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்க பெப்சியோட ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பெப்சியோட பிராண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். பெப்சி, 7up, மெராண்டா, மவுண்டன் டியூ, டிராபிகனா ஜூஸு எல்லாமே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பெப்சி ப்ராடக்ட்னால பெப்சி தான் வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. பெப்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சிரப் மட்டும் கொடுத்துருவாங்க. அதாவது பெப்சிக்குள்ளே அந்த லிக்யூட் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் வந்து கொடுத்துருவாங்க. வருண் பிவரேஜ் அதை எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும், சுகர் சேர்க்கணும் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க. மேனுஃபேக்சரிங்கும் வருண் பிவரேஜ் தான் பார்த்துக்குவாங்க. சேல்ஸும் அண்ட் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் தான் பார்த்துக்குவாங்க. 1 லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி விபியில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி கிட்ட வந்து அந்த ராயல்ட்டி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம குடிக்கிற ஸ்லைஸாக இருக்கட்டும், அக்வாஃபினா வாட்ரு, லிப்டான், க்ரீம் பில்லு இந்த பிராண்டு எல்லாமே வருண் பிவரேஜோட தான். அதுக்கு அடுத்தது லேஸு, டொரிட்டாஸ், சீட்டோஸு, குர்குரே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வருண் பிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரிக்கு மேலே இவங்களோட சர்வீஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 4 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ அப்படிங்கிறது இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாளிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்பிரிக்காவிலையும் இவங்க பிஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் ரிசல்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். அதனால இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது இல்லாமல் இவங்க பெப்சிக்குள்ள டைப் வச்சுருக்கனால அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் அந்த மாதிரி தான் மினிமம் வந்து டைப் வைப்பாங்க. பெப்சி ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங், சேல்ஸு அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதில் நம்ம வருண் பிவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே 2வது பெரிய கம்பெனியாக இருக்காங்க பெப்சிக்கு. அதனால் இவங்களோட டைப் வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களால் பெப்சிக்கு ஏகப்பட்ட லாபம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பெப்சி வந்து பார்த்திங்கன்னா வருண் பிவரேஜோட டைப்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 480 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,62,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 54 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 48 இருக்குது. புக் வேல்யூ 54 ரூபாயில் இருக்காங்க. ROC 24%, ROE 22%, ROIC 18%, OPM 23%. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். முன்னே பார்த்தா பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூமர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதனால் இந்த 20க்கு மேலே இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 219 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.99 இருக்காங்க. 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். டெப்ட் ஈக்விட்டி 0.12 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.87 இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். டிசம்பர் 2013 இவங்களோட சேல்ஸ் 2155 கோடியாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இருந்து இவங்க அப்படியே பாசிட்டிவ் வர ஆரம்பித்தாங்க. இப்போ டிசம்பர் 2024 இவங்களோட சேல்ஸு 20,008 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,634 கோடி அப்படின்ற மாதிரி வந்து அதிகமாக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் அதிகமாகும், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. இன்னும் நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா கூட இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னால் வெறும் 14%, 15% ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24% கொண்டு வந்துட்டாங்க. இன்னமும் இந்த ஓபிஎம்மை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகமாக்கினாங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ரிசர்வை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2025 17,687 கோடி இருக்குது. பாரோயிங் பார்த்தீங்கன்னா 2,138 கோடி தான் இருக்குது. இவங்களோட கடன் அப்படிங்கிறது 2,000 கோடியும், அவங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டு 17,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஃபிக்ஸ்ட் அசெட் பார்த்தா கூட 15,635 கோடியில் இருக்குது.
பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அடுத்து நம்ம சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 23%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 41%. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 45%. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணிருந்தா கூட வருஷம் 45% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருந்திருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25% பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சேல்ஸ் growth-ஆக இருக்கட்டும், ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த ஒரு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா கேம்பப்பால் வந்தாங்க, அதனால அவங்க மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருக்கனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அதனால தான் இந்த சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழே போயிருக்கு. அதனால அது ஃபுல்லாக கீழே போயிடும் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலர் சேல்ஸுக்கு வந்துருவாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து இப்போ வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 59.44%, F8 வந்து பார்த்தீங்கன்னா 21.93% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. D8 வந்து பார்த்தீங்கன்னா 11.78%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வெறும் 6.84% தான் இருக்காங்க. இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா FIDA வந்து இருக்காங்க. ரீட்டைல் பீப்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2016 இப்போ வரைக்கும் 17 மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. போனஸை பொறுத்த வரைக்கும் 3 தடவை கொடுத்துருக்காங்க. 2019 ஒரு தடவை, 21 ஒரு தடவை, 22 ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பிளிட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஒரு தடவை, 2024 ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அந்த 2019 பார்த்தீங்கன்னா போனஸ் ஸ்பிளிட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் எதுவும் தரல. ஏன்னா ஏற்கனவே அவங்க காம்படிட்டராக கேம்பாக வந்தனால இப்போதைக்கு தராமல் இருக்காங்க. மேபி அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே போனஸோ இல்லை ஸ்பிளிட்டோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இங்கே லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 50 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான PE ரேஷியோ தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு ரொம்ப லோ PE ரேஷியோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை PE ரேஷியோ, லோ PE ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போல்லாம் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் அவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth கொஞ்சம் அடி வாங்குது டெம்பரரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லோ PE ரேஷியோக்கு வரும். இல்லைனா மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது லோ PE ரேஷியோக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு VBL வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோ PE ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இங்கே 50லேருந்து 80 PE ரேஷியோ போனுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட PE ரேஷியோ இப்போ 50 கீழே வந்துச்சு, ரொம்ப கீழே வந்துச்சா இப்போ வந்து வாங்கிக்குவாங்க. மறுபடியும் 80, 90 போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணுவாங்க. ஏதாவது இந்த கம்பெனி டெம்பரரியாக ஒரு இது இஷ்யூ வரட்டும் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. இப்படி தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீட்டில் வந்து பார்க்கலாம்.